நம்முடைய வாழ்க்கையில் வழிகாட்டல் தேவைப்படும் போது புத்தகங்களையும் ஆலோசனைகளையும் விதிமுறைகளையும் தேடி படிப்போம். ஆனால் சிலர் அந்த விதிமுறைகளை புறக்கணித்து தங்களுக்கு பிடித்தபடி நடந்து கொள்கிறார்கள். அதன் விளைவாக சிக்கல்களிலும் அழிவிலும் சிக்கிக் கொள்கிறார்கள். தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தனது நியாயப்பிரமாணத்தை எழுதி கொடுத்திருந்தும் அவர்கள் அதை அந்நியமானது என்று எண்ணி நிராகரித்ததை காண்கிறோம். தேவன் விரும்பியது அவர்கள் அவர் மீது நம்பிக்கை வைத்து அவருடைய வழிகளில் நடப்பது. ஆனால் அவர்கள் தங்கள் வலிமை, ஆலயம், பலிபீடங்கள், ராஜாக்கள் ஆகியவற்றில் நம்பிக்கை வைத்து தவறான பாதையை தெரிந்தெடுத்தார்கள். தேவனுடைய வார்த்தையை புறக்கணிக்கும் வாழ்க்கை எங்கு கொண்டு செல்லுகிறது என்பதை தியானிப்போம் வாருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஊழியத்தைப் போல மற்ற மொழிகளிலே செய்யப்படும் ஊழியங்களுக்காகவும் ஜெபிக்க விரும்புகிறவர்கள் எங்களிடத்திலே ஜெப குறிப்புகளை கேட்டு பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு கூட நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம். இந்த நாட்களிலே நாம் ஓசியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தை கற்று வருகிறோம். இன்று ஓசியா 8ஆம் அதிகாரத்தை கற்றுக்கொள்வோம். எல்லா தீர்க்கதரிசிகளுமே தாங்கள் வாழ்ந்த காலத்திலே வாழ்ந்த மக்களுக்கு கர்த்தருடைய செய்தியை எடுத்து கூறினார்கள். அவர்கள் கொடுத்த செய்தி அவர்கள் காலத்தில் வாழ்ந்த மக்களுக்கு மட்டுமல்ல, காலம் காலமாக தொடர்ந்து அது அநேகருடைய வாழ்க்கையை தொடும் செய்திகளாக இருக்கின்றன. அந்த செய்திகள் மூலம் கர்த்தர் இன்று வாழும் நம்மோடும் பேசுகிறார். ஓசியா தீர்க்கதரிசியின் செய்திகளும் எரேமியா தீர்க்கதரிசியின் செய்திகளும் இன்று வாழும் நமக்கும் மிக மிக பொருத்தமானது. இந்த 2 தீர்க்கதரிசிகளும் யூதா தேசம் சிறையிருப்பிற்கு செல்லும் காலத்திற்கு சற்று முன்னர் கர்த்தருடைய செய்தியை மக்களுக்கு கூறிக்கொண்டிருந்தார்கள். நாம் வாழும் இந்த நாட்களிலும் அது நமக்கு எச்சரிப்பின் மணியாய் இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் எச்சரிப்பை உணராமல் எல்லையை தாண்டினார்கள். அதுபோல நாமும் தேவனுடைய எச்சரிப்பை உணராமல் எல்லையை தாண்டி செல்கிறோமா என்ற எண்ணம் உண்டாகிறது. அவ்வாறு தாண்டும் பொழுது நியாய தீர்ப்பு தவிர்க்கப்பட முடியாததாய் இருக்கிறது. இஸ்ரவேல் மக்கள் கர்த்தரை விட்டு திரும்பி தங்கள் ராஜாவும் தங்கள் செல்வ செழிப்பும் தங்களை விடுதலை செய்யும் என்று நினைத்து கொண்டிருந்தார்கள். கவனிங்கள், வாசிக்கிறேன். ஓசியா 8ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்கள். உன் வாயிலே எக்காலத்தை வை. அவர்கள் என் உடன்படிக்கையை மீறி என் நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக துரோகம் பண்ணினபடியினால் கர்த்தருடைய வீட்டின் மேல் சத்துரு கழுகை போல் பறந்து வருகிறான். எங்கள் தேவனே, உம்மை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி இஸ்ரவேலர் கூப்பிடுவார்கள். ஆனாலும் இஸ்ரவேலர் நன்மையை வெறுத்தார்கள். சத்துரு அவர்களை தொடருவான். அவர்கள் ராஜாக்களை ஏற்படுத்தி கொண்டார்கள், ஆனாலும் என்னாலே அல்ல, அதிபதிகளை வைத்து கொண்டார்கள், ஆனாலும் நான் அறியேன். அவர்கள் வேறறுப்புண்டு போகும்படிக்கு தங்கள் வெள்ளியினாலும் தங்கள் பொன்னினாலும் தங்களுக்கு விக்கிரகங்களை செய்வித்தார்கள். அவர்களை தேவன் ஏன் சிறையிருப்புக்குள்ளே ஒப்புக் கொடுக்கிறார் என்பதை தெளிவாக விளக்குகிறார். அவர்கள் உடன்படிக்கையை மீறி நியாயப்பிரமாணத்திற்கு விரோதமாக துரோகம் பண்ணினபடியினால் என்று சொல்கிறார். கடந்த அதிகாரங்களிலே நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் செய்த ஒவ்வொரு பாவங்களாய் அவர்களுக்கு சுட்டி காட்டினார். எப்படி அவர்கள் நியாயப்பிரமாணத்தை மீறினார்கள், எப்படி உடன்படிக்கையை மீறினார்கள் என்பதை கூறினார். தேவனாய கர்த்தர் ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கை இந்த ஜனங்களோடும் செய்த உடன்படிக்கை என்பதை மறந்து போகக்கூடாது. மோசேயோடு செய்த உடன்படிக்கைக்கும் இவர்கள் உட்பட்டவர்கள். குறிப்பாக மோசேயோடு தேவன் உடன்படிக்கை செய்த பொழுது அவர்கள் எப்படி எப்படி வாழ்ந்தால் அந்த தேசத்திலே எப்படி ஆசீர்வாதமாக இருப்பார்கள் என்பதை தேவன் தெளிவாய் கூறியிருந்தார். ஆனால் அவருக்கு மட்டுமே சேவை செய்ய வேண்டியவர்கள், அவரை மட்டுமே பணிந்து கொள்ள வேண்டியவர்கள் அவரை ஒதுக்கி தள்ளும் பொழுது அவரும் அவர்களை அந்த தேசத்தை விட்டு விரட்டி விடுவேன் என்று தான் கூறியிருந்தார். மேலும் தாவீதோடும் கர்த்தர் உடன்படிக்கை செய்தார். ஆனால் இந்த ஜனங்களோ அந்த உடன்படிக்கைகளை எல்லாம் மறந்து விட்டார்கள். தேவன் ஒருபொழுதும் தன் உடன்படிக்கையை மீறுகிறவர் அல்ல. ஆபிரகாமோடு அவர் செய்த உடன்படிக்கையும் தாவீதோடு அவர் செய்த உடன்படிக்கையும் நிபந்தனையற்ற உடன்படிக்கைகள். ஆனால் மோசேயோடு அவர் செய்த உடன்படிக்கை நிபந்தனை உள்ள உடன்படிக்கை. ஜனங்கள் உடன்படிக்கையை மீறலாம், ஆனால் மீறும் பொழுது அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள், அவர்கள் தேசத்தை விட்டு அகற்றப்படுவார்கள். ஆனால் நித்திய காலமாக அவர்களுக்கு அந்த தேசத்தை கொடுப்பார் என்ற வாக்குத்தத்தம் ஒருபொழுதும் அகற்றப்படவில்லை. அந்த குறிப்பிட்ட சந்ததி மக்கள் விரட்டப்பட்டனர். அடுத்த சந்ததியினர் மீண்டும் அந்த தேசத்திற்குள்ளே கொண்டு வரப்பட்டனர். எகிப்து தேசத்திலிருந்து அவர்கள் வெளியே வந்த பொழுதும் அதுதான் நடைபெற்றது. அவிசுவாசத்தினாலே ஒரு முழு சந்ததியினர்
உள்ளே பிரவேசிக்க முடியாமல் போய்விட்டார்கள். அந்த காலத்திலும் தேவன் தெளிவாய் அவர்களுக்கு கூறியது என்ன? நீங்கள் அந்த தேசத்திற்குள்ளே பிரவேசிக்கப் போவதில்லை, ஆனால் உங்கள் சந்ததியினர் அங்கே செல்வார்கள் என்றார். அதன்படியே அவர்கள் அங்கே சென்று குடியேறினார்கள். மேலும் இந்த வசனங்களிலே நாம் பார்க்கும் பொழுது இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தாங்களே தங்களுக்கு ராஜாக்களை ஏற்படுத்தி கொண்டார்கள் என்று வாசிக்கிறோம். தேவன் மிக தெளிவாக தாவீதின் சந்ததியினரே ஆள வேண்டும் என்று கூறியிருந்தார். ஆனால் யெரொபெயாம் கலகம் செய்து மக்களை பிரித்து விட்டான். அவனை தொடர்ந்து வந்த அரசர்கள் ஜீவனுள்ள தேவனாய கர்த்தரிடமாக திரும்பவில்லை. தேவனை தொழுது கொள்ளும்படியாக மக்களை அவர்கள் திருப்பவில்லை. அதற்கு மாறாக விக்கிரக ஆராதனைகளுக்குள்ளாகவே துணிந்து சென்றார்கள். யெரொபெயாம் ஆரம்பத்திலேயே 2 பொன் கன்றுக்குட்டிகளை வைத்தான். ஒன்றை சமாரியாவிலும் மற்றொன்றை பெத்தேலிலும் வைத்தான். ஏன்? ஜனங்கள் கர்த்தரை தொழுது கொள்ள இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள எருசலேம் தேவாலயத்திற்கு செல்லக்கூடாது என்பதற்காகத்தான் அவன் அவ்வாறு செய்தான். தேவன் அங்கீகரிக்காத அரசர்களை அவர்கள் ஏற்படுத்தி கொண்டபடினாலே தேவன் அவர்களை தண்டித்தார். தொடர்ந்து பாருங்கள், ஓசியா 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். சமாரியாவே, உன் கன்றுக்குட்டி உன்னை வெறுத்து விடுகிறது, என் கோபம் அவர்கள் மேல் மூண்டது, எதுவரைக்கும் சுத்தாங்கம் அடைய மாட்டாதிருப்பார்கள்? கவனித்தீர்களா? எதுவரைக்கும் சுத்தாங்கம் அடைய மாட்டார்கள். அவர்கள் குற்றமுள்ளவர்கள், பாவம் உள்ளவர்கள், அவர்கள் சுத்தமானவர்கள் அல்ல. சமாரியாவே, உன் கன்றுக்குட்டி என்று கூறுகிறார். உம்ரியின் காலத்திலே சமாரியா இஸ்ரவேலின் தலைநகராக இருந்தது. அந்த உம்ரி தான் ஆகாபின் தகப்பன். ஆகாப் ஏசபேலை திருமணம் செய்தான். ஏசபேலின் தகப்பன் பாகாலின் ஆசாரியனாக இருந்தவன். இந்த ஏசபேல் இஸ்ரவேல் தேசத்திற்குள்ளே அநேக பாகால் தீர்க்கதரிசிகளை கொண்டு வந்தாள். அநேக ஜனங்கள் பாகால் வணக்கத்தை பின்பற்ற ஆரம்பித்தார்கள். இங்கே மேலும் 5ஆம் வசனத்தில் என்ன பார்க்கிறோம்? ஏன் கோபம் அவர்கள் மேலே மூண்டது? ஆம், தேவன் அவர்களை நியாயம் தீர்க்க தீர்மானித்து விட்டார். இன்றைக்கும் சமாரியா இருந்த இடம் பாழடைந்து கிடக்கிறது. ஒரு காலத்திலே அது மிக அழகான ஒரு இடமாக இருந்திருந்தாலும் இன்றைக்கு அது பாழடைந்து போய் கிடக்கிறது. ஒரு காலத்தில் அந்த இடத்துல செல்வ செழிப்பான அரண்மனை இருந்திருக்கிறது. அந்த பகுதிகளிலே அகழ்வாராய்ச்சி செய்தவர்கள் கூறுவது என்ன? மிக அழகான வாசனை திரவியம் வைக்கக்கூடிய தங்கத்தினால் செய்யப்பட்ட சிறிய பாட்டில்கள் அங்கே கிடைத்தது என்கிறார்கள். ஆம் பிரியமானவர்களே, தேவன் சமாரியாவை நியாயம் தீர்த்து விட்டார். அது மிக அழகான இடமாக இருந்தது. அழகான கட்டிடங்கள் அங்கே இருந்தன. ஆனாலும் அவர்கள் தேவனை விட்டு பொன் கன்றுக்குட்டியை வணங்க திரும்பியதால் அந்த இடம் தேவனால் பாழாக்கப்பட்டது. ஓசியா 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் பாருங்கள். அதுவும் இஸ்ரவேலருடைய செய்கையே, தட்டான் அதை செய்தான், ஆதலால் அது தேவன் அல்லவே. சமாரியாவின் கன்றுக்குட்டி துண்டு துண்டாய் போகும். பிரியமானவர்களே, அந்த கன்றுக்குட்டி எங்கே போனது? யாருக்கும் அது தெரியாது. அகழ்வாராய்ச்சியினரும் எந்த ஒரு கன்றுக்குட்டியையும் அங்கே கண்டுபிடிக்கவில்லை. அதை எங்கே யார் எடுத்து சென்றார்கள் என்று யாருக்கும் தெரியாது. அது சிறு சிறு துண்டுகளாக உடைக்கப்பட்டு உருக்கி எடுத்து செல்லப்பட்டிருக்க வேண்டும். தேவன் என்ன சொன்னார்? என்னை விட்டு நீங்கள் அந்த பொன் கன்றுக்குட்டியை வணங்கும்படியாக நீங்கள் திரும்பலாம், ஆனால் அது உங்களை ரட்சிக்க உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு கடவுள் அல்ல. இது நமக்கும் ஒரு பெரிய செய்தியாக இருக்கிறது. உலகத்திலே மனிதனின் கைகளினாலே உருவாக்கப்படும் எந்த ஒரு பொருளும் நமக்கு உண்மையான சமாதானத்தை கொடுக்க முடியாது. நம்முடைய தேவை நேரங்களிலே அது நமக்கு உதவி செய்யவும் முடியாது. நம் வாழ்க்கையிலேயும் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை கர்த்தருக்கு மட்டுமே கொடுப்போம் என்றால் அவர் நமக்கு எந்த நேரத்திலும் எந்த காரியத்திலும் என்ன உதவி செய்யவும் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். தொடர்ந்து கவனியுங்கள். ஓசியா 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர்கள் காற்றை விதைத்து சூறை காற்றை அறுப்பார்கள், விளைச்சல் அவர்களுக்கு இல்லை. கதிர் மாவை கொடுக்க மாட்டாது, கொடுத்தாலும் அந்நியர் அதை விழுங்குவார்கள். கவனித்தீர்களா? இது பஞ்சத்தை குறித்த தீர்க்க தரிசனமாக இருக்கிறது. மேலும் இது அந்த தேசத்தின் மேல் வரப்போகிற அவர்களது எதிரியை குறித்த தீர்க்க தரிசனமாயும் இருக்கிறது. ஓசியா 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் பாருங்கள். இஸ்ரவேலர் விழுங்கப்படுகிறார்கள், அவர்கள் இனி புறஜாதிகளுக்குள்ளே விரும்பப்படாத பாத்திரத்தை போல் இருப்பார்கள். கவனித்தீர்களா? இஸ்ரவேலர் விழுங்கப்பட போகிறார்கள். பிரியமானவர்களே, இஸ்ரவேல் தேசத்தில் இருந்த அந்த 10 கோத்திரங்கள் இன்று எங்கே? அவர்கள் அமெரிக்கா நாட்டிலே தான் இப்ராஹிம் மக்கள் இருக்கிறார்கள் என்று சொல்வார்கள். அது உண்மை என்று நீங்கள் நினைத்தால் தொடர்ந்து இந்த அதிகாரத்தை பாருங்கள்.
இப்ராஹிமுக்கு சொல்லப்பட்டிருப்பது நியாய தீர்ப்பை தவிர வேறே அல்ல. மேலும் இந்த வசனத்தின் கடைசி பகுதியில் என்ன வாசிக்கிறோம்? புறஜாதிகளுக்குள்ளே விரும்பப்படாத பாத்திரத்தை போல் இருப்பார்கள். ஆம், இதுதான் இன்று அவருடைய நிலை. இன்று எந்தெந்த கோத்திரத்தார் எங்கே எங்கே இருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியவில்லை. உலகத்தின் பல பகுதிகளிலே அவர்கள் சிதறப்பட்டிருக்கிறார்கள். யூதா ஜனங்களோடு மற்ற இஸ்ரவேல் ஜனங்களும் கலந்து விட்டார்கள். ஒரு கணக்கெடுப்பின்படி இஸ்ரவேல் தேசத்தில் இருப்பது போல அல்லது அதைவிட அதிகமான மக்கள் நியூயார்க் பட்டணத்திலே மட்டும் இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. இப்பொழுது இஸ்ரவேல் தேசத்திலே இருப்பதைப் போல 4 மடங்கு யூத ஜனங்கள் உலகத்தின் மற்ற பகுதிகளிலே இருக்கிறார்கள். ஓசியா 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், அவர்கள் தனித்து திரிகிற காட்டு கழுதையைப் போல் அசீரியர் அண்டைக்கு போனார்கள். இப்ராஹிமர் நேசரை கூலிக்கு பொருத்தி கொண்டார்கள். இந்த வசனம் இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் தேவன் கொண்டு வந்த நியாய தீர்ப்பை இன்னும் தெளிவாக காட்டுகிறது. அவர்கள் கழுதையைப் போல இருக்கிறார்கள். உதவி தேடி அசீரியர்களிடம் சென்றார்கள். அசீரியர்கள் அவர்களுக்கு உதவி செய்ய முடியாது. அவர்களை கொண்டு தேவன் இஸ்ரவேல் மக்களை நியாயம் தீர்க்கப் போகிறார் என்பதை அந்த நேரத்தில் அவர்கள் அறியாதிருந்தார்கள். ஓசியா 8ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை வாசிக்கிறேன். அவர்கள் புறஜாதியாரை கூலிக்கு பொருத்தி கொண்டாலும் இப்பொழுது நான் அவர்களை கூட்டுவேன். அதிபதிகளின் ராஜா சுமத்தும் சுமையினால் அவர்கள் கொஞ்ச காலத்துக்குள்ளே அகப்படுவார்கள். எப்ராஹிமர் பாவம் செய்வதற்கேதுவாய் பலிபீடங்களை பெருக பண்ணினார்கள். ஆதலால் பலிபீடங்களே அவர்கள் பாவம் செய்வதற்கு ஏதுவாகும். பிரியமானவர்களே, பலிபீடம் என்பது தொழுகையின் இடம். தேவன் இஸ்ரவேலருக்கு ஒரு பலிபீடத்தை கொடுத்திருந்தார். எபிரேயருக்கு எழுதின நிருபத்திலும் திருச்சபை பரலோக பலிபீடத்தை பெற்றதாக இருக்கிறது. தேவனுடைய அரியணை இன்று நமக்கு ஒரு கிருபையின் ஆசனமாக இருக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசும் பிரதான ஆசாரியனாக இருக்கிறார். பலிபீடம் என்பது தேவனை தொழுது கொள்ளும் இடமாக இருக்க வேண்டும். ஆனால் இங்கே கர்த்தர் என்ன சொல்கிறார்? பலிபீடங்களே அவர்கள் பாவம் செய்வதற்கு ஏதுவாகிறது என்கிறார். அது அவர்கள் மேல் நியாய தீர்ப்பையே கொண்டு வந்தது. சமயம் என்பது உலகத்தை பாழாக்கி இருக்கிறது. தவறான எண்ணங்களினாலே நல்ல உணவுப் பொருட்களை கூட மக்கள் சாப்பிட முடியாத நிலைமையில் இருக்கிறார்கள். சமயம் மனிதனுக்கு விடுதலை தருவதற்கு பதிலாக மனிதனை பல காரியங்களிலே முடமாக்கி இருக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மட்டுமே மனிதனுக்கு விடுதலை தர முடியும். ஓசியா 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் பாருங்கள். என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். கவனித்தீர்களா? வேதத்தின் மகத்துவங்களை அந்நிய காரியமாக அவர்கள் எண்ணினார்கள். தேவனுடைய நியாயப்பிரமாணங்களை குறித்த எதையும் அறியாதவர்களாக இருக்கிறார்கள். இங்கே கர்த்தர் சொல்வது என்ன? என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன். ஆனால் அதை அவர்கள் அந்நிய காரியமாக நினைக்கிறார்கள். அதை குறித்த அறிவற்றவர்களாக இருக்கிறார்கள். இது இஸ்ரவேல் மக்களை குறித்து மட்டும் கர்த்தர் சொல்லும் குற்றச்சாட்டு அல்ல. இன்றும் கர்த்தருடைய வசனங்களை அறிந்த சமுதாயங்களும் அதற்கு கொடுக்க வேண்டிய அளவு முக்கியத்துவத்தை கொடுக்கிறது இல்லை என்பதை நாம் உணர வேண்டும். ஒரு காலத்திலே திருச்சபையிலே, பள்ளிகளிலே, குடும்பங்களிலே வேத வசனம் கருத்தாய் வாசிக்கப்பட்டது. அதை மக்கள் கேட்டார்கள். ஆனால் இன்று வர வர வேத வசனம் புறக்கணிக்கப்பட்ட ஒன்றாய் இருக்கிறது. சில சபைகளிலும் கூட அதிக நேரம் பாடல்கள் பாடப்படுகின்றன. ஆனால் வேத வசனங்களை வாசிக்கவும் மக்கள் அதை கேட்கவும் நேரம் ஒதுக்கப்படவில்லை. எனவேதான் ஒவ்வொரு மொழி பேசும் மக்களுக்கும் வேத வசனத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற பாரத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். திருச்சபையின் முக்கியமான பணி கர்த்தருடைய வசனத்தை மற்றவர்களுக்கு கொடுப்பது. ஒரு போதகர் உலக பிரமுகர்களோடு நேரங்களை செலவு செய்வதை விட வசனத்தை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதிலே அதிக நேரத்தை செலவு செய்ய வேண்டும். திருச்சபையிலே செய்தி கொடுக்க முடியாய் நிற்கும் பொழுதும் கர்த்தருடைய வசனத்தையே முறையாய் திருச்சபைக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். உங்கள் திருச்சபையிலே வேத பாட நேரங்கள் இருக்கும் என்றால் அதிலே பங்கு பெற உங்கள் நேரத்தை ஒதுக்க மறக்க வேண்டாம். வேத வசனத்தை கற்றுக்கொள்வதற்காக நீங்கள் செலவு செய்யும் எந்த மணித்துளிகளும் உங்கள் வாழ்க்கையிலே வீணாவது இல்லை என்பதை தெளிவாக உணர்ந்து கொள்ளுங்கள். அதே போல உங்கள் பிள்ளைகளும் வளர்ந்து வரும் பெரிய பிள்ளைகளும் கர்த்தருடைய வசனத்தை கருத்தாய் கற்றுக்கொள்கிறார்களா என்பதை குறித்து நீங்கள் கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஓசியா 8:13, எனக்கு செலுத்தும் பலிகளின் மாம்சத்தை அவர்கள் பலியிட்டு புசிக்கிறார்கள். கர்த்தர் அவர்கள் மேல் பிரியமாகிறார். அவர்களுடைய அக்கிரமத்தை அவர் நினைத்து
அவர்கள் பாவத்தை விசாரிக்கும் போதோவெனில் அவர்கள் எகிப்துக்கு திரும்பி போவார்கள். அவர்கள் சடங்காச்சாரங்களை கைக்கொள்வார்கள். அப்பொழுது என்னென்ன வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்பதை அறிந்திருக்கிறார்கள். ஆனால் அவை எல்லாம் அந்த சடங்கிலேயே முடிந்து விடுகிறது. தேவன் அவர்களை அறிந்திருக்கிறார். எனவே அவர் அவர்களை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. இன்று இந்த உலகத்திலும் பலர் கிறிஸ்தவ வார்த்தைகளை கற்றிருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட், ஆமேன் என்றெல்லாம் கூறலாம். ஆனால் பலருடைய உதடுகளிலே இந்த வார்த்தைகள் அர்த்தமற்றவைகளாய் இருக்கின்றன. உள்ளத்திலிருந்து அவை வருவதில்லை. அப்படிப்பட்டவர்களை தேவன் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்கிறார். அந்த வசனத்தின் பின்பகுதியை பாருங்கள். அவர்கள் பாவத்தை விசாரிக்கும் போதோவெனில் அவர்கள் எகிப்துக்கு திரும்பி போவார்கள். சரித்திரத்தை நாம் பார்ப்போம் என்றால், பாபிலோன் அசீரியாவை அழித்தது. 10 கோத்திரத்தைச் சேர்ந்தவர்கள் பாபிலோனுக்கு சிறையிருப்பிற்குள் சென்ற யூத மக்களோடு சென்றார்கள். மேலும் எரேமியாவின் புத்தகத்திலே நான் வாசிப்பது என்ன? பல இஸ்ரவேல் மக்கள் எகிப்து தேசத்தை நோக்கியும் சென்றார்கள். இதை குறித்து தான் ஓசியா இங்கே பேசி கொண்டிருக்கிறார். சரி, ஓசியா 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இஸ்ரவேல் தன்னை உண்டாக்கினவரை மறந்து கோவில்களை கட்டுகிறான். யூதா அரணான பட்டணங்களை பெருக பண்ணுகிறான். ஆனாலும் நான் அதன் நகரங்களில் அக்கினியை வரப்பண்ணுவேன். அது அவைகளின் கோவில்களை பட்சிக்கும். கவனித்தீர்களா? இஸ்ரவேல் மக்கள் தங்களை உருவாக்கிய கர்த்தரை மறந்து வேறு கோவில்களை கட்டுகிறார்கள். அடுத்ததாக கர்த்தர் சொல்லும் குற்றச்சாட்டு என்ன? யூதா அரணான பட்டணங்களை பெருக பண்ணுகிறான். யூதா மக்களும் பாவம் செய்தார்கள். அவர்களையும் பின்னால் தேவன் நியாயம் தீர்க்கப் போகிறார். ஆனால் அதற்கு முன் இந்த இஸ்ரவேலர் கட்டிய கோவில்கள் இடிக்கப்பட போகிறது. வடக்கு ராஜ்யமாகிய இஸ்ரவேல் ராஜ்யம் கர்த்தரின் வார்த்தையின்படியே இருந்த இடம் தெரியாமல் தரைமட்டமாக்கப்பட்டது. ஒரு காலத்திலே உலகத்திலேயே மிகச் செழிப்பான எஸ்ரலோன் பள்ளத்தாக்கு இன்று காய்ந்து கிடக்கிறது. அதை சுற்றியுள்ள பிரதேசமும் அந்த தேசத்தின் மேல் வந்த தேவனுடைய நியாய தீர்ப்பை வெட்ட வெளிச்சமாக்குகிறது. கர்த்தருடைய வார்த்தைகளை கவனித்து கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கும் எந்தெந்த காரியங்களிலே நாம் தவறிவிட்டோம்? இஸ்ரவேல் ஜனங்களைப் போல தேவனை நம்புவதற்கு பதிலாக செல்வத்தையும் செல்வந்தர்களையும் நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? வேத வசனத்திற்கு ஒவ்வொரு நாளும் நான் எவ்வளவு நேரம் கொடுக்கிறேன் என்பதையும் சற்றே சிந்தித்து பார்ப்போமா? அச்சடிக்கப்பட்டுள்ள வேத புத்தகங்களை பிசாசு அழிக்க முயற்சிக்கிறான் என்பது உங்களுக்கு தெரியுமா? இணையதளங்களிலே சிறப்பாய் வலம் வந்த எத்தனையோ பகுதிகள் மூடமாக்கப்பட்டு விட்டன. இள வயதிலேயே வேத வசனங்களை நம் உள்ளத்திலே, நம் பிள்ளைகளுடைய உள்ளத்திலே, நம் பேர பிள்ளைகளுடைய உள்ளத்திலே ஆழமாய் பதித்து கொள்வதை குறித்து நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இந்த அதிகாரத்திலே கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் சொல்லும் முதல் குற்றச்சாட்டு, அவர்கள் உடன்படிக்கையை மறந்து போனார்கள். எனவே தண்டனை வருகிறது. நம்முடைய வாழ்க்கையிலேயும் வருடத்தின் ஆரம்பத்திலே அல்லது நம்முடைய பிறந்த நாள் என்று நாம் கர்த்தரோடு செய்த உடன்படிக்கையை நாம் நினைவிலே வைத்திருக்கிறோமா? அதை காத்துக்கொள்வதிலே, அந்த தீர்மானத்திலே தொடர்ந்து உண்மையாக இருப்பதிலே கருத்துள்ளவர்களாக இருக்கிறோமா? சற்றே சிந்தித்து பார்ப்போம். மேலும் இஸ்ரவேல் மக்கள் என் தேவனே என்று அவரை கூப்பிட்டார்கள். ஆனால் அவருடைய விருப்பத்திற்கு மாறாக நடந்து கொண்டார்கள். நமது வாழ்க்கையிலேயும் கர்த்தாவே, இயேசுவே, தேவனே என்று நாம் பல நேரங்களிலே அவரை நோக்கி கூப்பிடலாம். என்றாலும் அவர் விரும்பும் நன்மைகளை நாம் செய்கிறவர்களாக இருக்கிறோமா? என்னுடைய வார்த்தைகள், என்னுடைய செயல்கள் அவருக்கு பிரியமானதாக இருக்கிறதா என்பதை ஒருமுறை சிந்தித்து பார்ப்போம். மேலும் அந்த ஜனங்கள் தங்களுக்கு தாங்களே ராஜாக்களை ஏற்படுத்தி கொண்டார்கள். அந்த ராஜாக்கள் ஜனங்கள் கர்த்தரை விட்டு பொன் கன்றுக்குட்டி வணக்கத்திற்கும் பாகால் வணக்கத்திற்கும் வழிநடத்தி விட்டார்கள். இந்த உலகத்திலே நமக்கு தலைவர்கள் என்று நாம் தெரிந்து கொண்டிருப்பவர்கள் நம்மை எதற்கு நேராய் வழி நடத்துகிறார்கள்? கர்த்தருக்கு விரோதமாய் பேசுவதற்கும், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் பேசுவதற்கும், கர்த்தருக்கு விரோதமாய், கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாய் செயல்படுவதற்கும் நம்மை வழிநடத்தும் உலக தலைவர்களை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இஸ்ரவேலரின் அப்படிப்பட்ட செயல்களுக்குத்தான் அவருடைய முயற்சிகள் சரியான பலன் அளிக்கவில்லை என்று நாம் வாசிக்கிறோம். நாம் எடுக்கும் முயற்சிகளிலே கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நம்மால் பார்க்க முடிகிறதா? அல்லது அதன் மூலமாகவும் கர்த்தர் நம்மோடு பேசுகிறாரா? இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் தேவை நேரங்களிலே முதலாவது கர்த்தரை தேடாமல் சுற்றியிருந்த மற்ற தேசங்களை தேடினார்கள். ஆனால் ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று கர்த்தர் சொல்லியிருப்பதை நாம் மறந்து போகக்கூடாது. வேதத்தின் மகத்துவங்களை கர்த்தர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார்.
முறையாக அதை கற்று கீழ்ப்படியாமல் அவர்கள் போய்விட்டார்கள். ஆனால் நம்முடைய கருத்திலே வேத வசனங்களை கொடுத்திருக்கிற கர்த்தர் அதை கடைபிடிக்க வேண்டும் என்று நம்மை எதிர்பார்க்கிறார். ஒவ்வொரு நாளும் நாம் அதற்கு எவ்வளவு நேரம் கொடுக்கிறோம்? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று தான் வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்பது தாவீதின் அனுபவம். கர்த்தர் ஏற்கனவே இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே, நீ என் வேதத்தை மறந்தாய், எனவே நான் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் என்று சொன்ன வார்த்தைகளை எப்பொழுதும் நம் மனதிலே கொண்டவர்களாக வசனத்தை படிப்பதிலும் அதற்கு கீழ்ப்படிவதிலும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இன்றைக்கும் நாம் காலையில் எழும்பியவுடன் எதை குறித்து சிந்தித்தோம்? நேற்று இரவு படுக்க செல்லும் பொழுது என்ன சிந்தனைகளை நாம் படுக்க சென்றோம்? கர்த்தரை தவிர வேறு சிந்தை உள்ளவர்களாக இருப்போம் என்றால் கர்த்தரை வைக்க வேண்டிய இடத்திலே அந்த காரியங்களை வைத்திருக்கிறோம் என்று உணர்வு அடைந்து உண்மையாய் நம்மை தாழ்த்தி கர்த்தருக்கு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போமா? ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறீர்கள் அன்பின் கர்த்தாவே, ஓசியா தீர்க்கதரிசியின் மூலமாக நீர் எங்களோடு பேசுவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கும் நாங்கள் கற்றுக்கொண்ட சத்தியங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. வெவ்வேறு காலகட்டங்களிலே நாங்கள் உம்மோடு செய்த உடன்படிக்கையை மறந்து போகாமல் நீர் தந்திருக்கிற வேத வசனங்களை வாசித்து தியானிப்பதிலே அக்கறை குறைந்து போகாமல் தொடர்ந்து உமக்கு பிரியமான காரியங்களை செய்ய உம்முடைய தூய ஆவியின் வல்லமையினாலே எங்களை ஒவ்வொரு நாளும் பலப்படுத்த வேண்டும் என்று கேட்கிறோம். தொடர்ந்து எங்களோடு பேசும், எங்களை கரம் பிடித்து வழி நடத்தும். எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் பதில் தருகிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, இன்று நீங்கள் கேட்ட கர்த்தருடைய வசனங்களையும் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். கர்த்தருடைய வேதத்தின் மகத்துவங்களை அந்நிய காரியமாக எண்ணினவர்கள் யார்? கர்த்தருடைய வேதத்தின் மகத்துவங்களை அந்நிய காரியமாக எண்ணினவர்கள் யார்? ஆப்ஷன் ஏ கீலேயாத்தியர், ஆப்ஷன் பி மீதியானியர், ஆப்ஷன் சி எப்பிராயிமர். இன்றைய கேள்விக்கான சரியான பதிலை 9962032803 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்புங்கள். இன்று நாமும் தேவனுடைய வார்த்தையை கேட்கிறோம், படிக்கிறோம். ஆனால் அதை நடைமுறைப்படுத்தாமல் விட்டுவிட்டால் நாமும் இஸ்ரவேல் ஜனங்கள் போல் ஆபத்துக்குள் விழுந்து விடுவோம் அல்லவா? நம் வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தை அந்நியமானது போல் இருக்கிறதா? இல்லை நம் ஜீவனின் அடித்தளமாக இருக்கிறதா? தேவனுடைய வார்த்தையை புறக்கணிப்பது அழிவை உண்டாக்கும். அதை கேட்டு நடைமுறைப்படுத்துவது மட்டுமே நம்மை பாதுகாத்து நிலைநிறுத்தும். என் உபத்திரவத்தை பார்த்து என்னை விடுவியும், உமது வேதத்தை மறவேன். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். இனி நீ அழுது கொண்டீராய். உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். ஏசாயா 30:19.